பாகிஸ்தான் நாட்டின் புதிய அதிபராக ஆசிப் அலி சர்தாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தானின் அதிபராக அவர் இரண்டாவது முறையாக பதவியேற்க உள்ளார். அதிபர் தேர்தலுக்காக ஆளும் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து இம்ரான்கான் கட்சி சார்பில் பஷ்துன்குவா மல்லி அவாமி கட்சியின் தலைவர் முகமது கான் களமிறக்கப்பட்டார். நேற்று நடந்த அதிபர் தேர்தலில் ஆசிப் அலி சர்தாரி 255 வாக்குகள் பெற்றார். அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட முகமது கானிற்கு 119 வாக்குகள் கிடைத்தன. இதன் மூலம் அதிக வாக்குகளை பெற்ற ஆசிப் அலி சர்தாரி பாகிஸ்தானின் 14வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். 68 வயதாகும் ஆசிப் அலி சர்தாரி இன்று அதிபராக பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே 2008 முதல் 2013 வரை பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி சர்தாரி பதவி வகித்தவர். இவரது ஆட்சியின் போதுதான் 2011ஆம் ஆண்டில் அமெரிக்க படைகள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து ஒசாமா பின் லாடனை சுட்டுக் கொன்றது.